ஹாய் ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெசிஎல்எம்ஓஎன்யூ. நம்ம இன்றைக்கி என்ன கேம் ஆர்டர் போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டரோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்ட் 1ல் அவ்வளோ பெருசாக எதுவும் பண்ணியிருக்க மாட்டோம். பட் நிறைய பொருளை வச்சுருப்போம். இந்த ஆயிலு, சாக்கோ சிப்ஸ் ஏதோ ஒன்று, அப்புறம் அந்த ஷூ அது முன்னாடி வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன். 2 பொருளை மட்டும் எக்ஸ்ட்ராவாக வச்சுருப்போம். ஆக மொத்தம் நம்ம கடையில் இப்போ இருக்கிற எல்லா பொருளுமே இருந்திருக்கும். வாங்க அடுத்த பொருள்லாம் நம்ம ஆர்டர் போட்டுடலாம். என்னென்ன இருக்குது, அந்த ரெட்டு கலர் பாஸ்தான்னு நினைக்கிறேன், அப்புறமாக்கா அந்த இது சாக்லேட்டு, அப்புறமாக்கா அந்த ஷூ எண்ணெய் மட்டும்தான் காசு இருக்குது. மீதி 2 பொருள் வாங்கணும். வாங்க மீதி 2 பொருளை வாங்கலாம். ப்ரெட்டு, அப்புறமாக்கா இந்த இது ஒன்று, அவ்வளோதான் காய்ஸ். மீதி 2 பொருளையும் ஆர்டர் போட்டுடலாம். போடுறா எவ்வளோ இருக்குது நம்ம கிட்ட அதே ரேட் தான் காய்ஸ் இருக்குது. அந்த ரேட் இல்லை, சாரி, நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. சரி, நம்ம அந்த ப்ரெட்டை மட்டும் விட்டுட்டேன், ஒன்றே ஒன்று வாங்கிடுவோம். வேறு வழி இல்லை, நம்ம கடையில் ஸ்டாக்கு ஒன்றாச்சும் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும். ஒன்று இல்லைனா கூட பரவாயில்ல காய்ஸ், நம்ம எடுத்துக்கலாம். கஸ்டமர் வந்தாலே கொட்டுன்னு வந்துடும், கொட்டிக்கினே இருக்கும்ன்ற மாதிரி. இந்த இது ஷெல்ஃபில் என்ன வச்சோம்? இதில் தான் இது வச்சிடணும்னு நினைக்கிறேன், மறந்து போச்சு. ஆமாம் காய்ஸ், இதில் தான் வச்சுருக்கோம். காய்ஸ் இந்த வாட்டி நம்ம ஃப்ரிட்ஜு வாங்க முடியுதான்னு பார்ப்போம், இல்லைன்னா லோன் தான் காய்ஸ் இன்றைக்கி வாங்க போகிறோம். ஏன்னாக்கா இருங்க, ஃபஸ்ட்டு நம்ம ரேட்டு செக் பண்ணிடலாம். ரேட்டு கரெக்டாக இருக்கும். அதுக்கு கீழே இதுதாங்க செக்கே பண்ண முடியாது. ஓகே, ஏதோ கடைசியில் வந்துருச்சு காய்ஸ். இதுவும் கரெக்டாக வச்சுருக்கேன். இது ஈஸியாக செக் பண்ணிடலாம். ஈஸின்னு சொல்கிறதெல்லாம் கஷ்டமாக வருது, கஷ்டம்னு சொல்கிறதெல்லாம் ஈஸியாக வந்திருக்கு காய்ஸ். ஓகே, இதுவும் கரெக்டான ரேட்டுக்கு தான் இன்றைக்கும் கொடுத்துருக்காங்க. அவனை கொஞ்சோண்டு அதிகமாக வச்சுருக்கட்டும், நம்மளாம் ஏற்றிருப்போம்ல. அதாவது சக்கரை காய்ஸ். நான் இனிமேல் அந்த பிராண்டு பேரே சொல்ல மாட்டேன், பார்த்துக்கோங்க. ஓகே காய்ஸ், இதை ரேட் ஏற்றிருக்காங்க, நல்ல வேலை பார்த்தேன். 2.15. ஓகே காய்ஸ், இங்கே பாருங்கள், நான் எப்படி வச்சுருந்தேன் பாருங்கள். எல்லாரும் அள்ளிட்டு போயிருப்பானுங்க இன்றைக்கி. எப்படி கண்டுபிடிச்சோம்ல, இன்றைக்கி ஒன்று தான் காய்ஸ் மாற்றிருக்காங்க. இதுங்க ஒரே நிமிஷம், இது ரேட்டு மாற்றிருக்காங்களான்னு பார்ப்போம். ப்ரெட்டு ரேட்டு மாறல காய்ஸ், மாறலன்னு தான் நினைக்கிறேன். இல்லை மாறி இருக்கு, மாறி இருக்கா மாறலையான்னு தெரில. சரி விடுங்க, லோன் வந்து பேங்க்கில் எடுக்கணும் காய்ஸ். நம்ம ஒரு நாளைக்கு கொடுக்குற மாதிரி 5 நாளைக்கு கொடுக்குற மாதிரி வச்சுக்கலாமா? $10 அந்த மாதிரியா? எனக்கு புரியல காய்ஸ். நம்ம இப்போதைக்கு எடுக்க வேணாம், அப்புறமா போயிருங்க. ஃபஸ்ட்டு நம்ம வாங்கிட்டோம், இருக்கிற பொருளை வாங்கிட்ட பேருக்கு பார்ப்போம். போடா தம்பி, இருங்க. சார் எப்படியே கார்டு தான் தருவார். எப்படி சொன்ன மாதிரியே கார்டு தந்தாரா? ஓகே, கரெக்டாக விடறாய் காய்ஸ். எனக்கு கடுப்பாயிடுச்சா தான் கத்திட்டேன், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஓகே 15. ஓகே காய்ஸ், போட்டுருவோம். மேடம் சீக்கிரம் போடு. எத்தனை பொருள் வாங்கிட்டு போயிருக்காங்க பாருங்கண்ணா. எல்லாத்துலேயும் 3 இல்லை. அந்த சாக்லேட்டு, அப்புறம் என்ன மேடம் வச்சிங்க? 2 பொருள் தான் காய்ஸ். அந்த சாக்லேட்டும் அதுவும் மட்டும்தான் எடுத்துருக்காங்க. $2 கொடுக்கணுமா? வெயிடா அதில் கையை. ஐயோ காய்ஸ், நான் இந்தியா ரேட்டை சொல்லிட்டேன், இது அமெரிக்கா ரேட்டு.
$2 ஒரு 6 சிசி. ஹாய். ஓகே. ஒன்றில் கைவிடா. அவ்வளோதான் காய்ஸ். என்டர். ஓகே சார், நீங்கள் எப்படியோ காசு தான் கொடுக்க போகிறீங்க தெரியும் காய்ஸ். இப்போ பாருங்கள், சொன்ன மாதிரியே காசு தான் கொடுப்பாரு. சொன்னல காய்ஸ், யார் என்னென்ன கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த காசு தாங்க வெறுப்பு. இந்த காசு கொடுத்தா சில்லறை எத்தனை சொல்கிறேன். சை, ஏன்டா சில்லறை வாங்குறதுனா பக்கத்து கடையில் போய் வாங்கடா. இந்த கடையில் ஏன்டா வாங்குறீங்க? ஒரு பொருளை வாங்கிட்டு 50 ரூபா கொடுக்குறான் பாருங்க. ஐயோ, இவனுங்கெல்லாம் எங்கே வச்சுக்கிறது? 50 சிசி 70 சிசி கொடுக்கணுன்றாடியே உனக்கு. 50 60 70. ஓகே, இதுவும் கம்ப்ளைண்ட்டு சொல்லலை. இந்த மேடம் கார்டு கொடுப்பாங்க. இரா கார்டு அப்படியே வாங்கணுமே. காசு கொடுத்துறாங்க. ஒரே ஒரு கெஸ்ஸிங் தான் தப்பு. பரவாயில்ல மேடம், கரெக்டாக கொடுத்துருக்கீங்கோ. போங்க, இதே மாதிரி வரணும். இவன் காசு கொடுப்பான் பாருங்க. டேய், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? 2 கெஸ்ஸிங் தப்பு. பரவாயில்ல விடுங்க. நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சார் கண்டிப்பாக காசு தான் கொடுப்பாருன்னு சொல்கிறதுக்குள்ள ஏன்டா நீ காசே கொடுக்க மாட்டியா? பரவாயில்ல கைஸ், கார்டு கொடுக்குறதும் பரவாயில்ல. எனக்கு கார்டுனாக்கா ஈஸியாக நம்பரை டைப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இது பாருங்கள், 8.29. ஓகேடா போடா. காய்ஸ், ஒரு மேடம் வராங்க. நீங்கள் அவங்களுக்கும் பில்லு போட்டுடலாம். இங்கே பாருங்கள், இது நம்ம எவ்வளோ கம்மியாக வாங்கியிருப்போம். அதிகமாக வாங்கியிருப்போம். ஆனால் நம்மளுக்கு $50 தான் காய்ஸ் வந்திருக்கு. இப்போ இதெல்லாம் ரிப்பீட் பண்ணணும். மேடம், எங்கே வெளியே போகிறீங்கன்னு நினச்சிட்டேன். ஓகே, சீக்கிரம் எடுத்துன்னு வாங்க காய்ஸ். இந்த கேமில் திருடங்கெல்லாம் வருவாங்களான்னு எனக்கு தெரியலை. ஏன்னாக்கா ஒரு பயப்புலேயும் வரல திருட. அதனால தான் கேட்குறேன். மேடம், என்ன மேடம் எல்லாத்தையும் அள்ளி போட்டு வந்துருக்கீங்கோ? அப்படிலாம் இல்லை. ஐயோ, காசு வெறுப்பு காய்ஸ், வெறுப்பு. ஐயோ கரெக்டாக கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல. இந்த ஆன்ட்டியோ மேடமோ கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இவங்க காசு கொடுப்பான் பாருங்களேன். ஏன்னா இவனுங்க சில்லறை பசங்க, சில்லறை வாங்குறதுக்கு வருவானுங்க. பாருங்கள், சில்லறை வாங்குறதுக்கு வருவானுங்க. இப்போ பாருங்கள், கண்டிப்பாக சொன்னேன்ல, சில்லறை வாங்கிறதுக்கு வரலனாலும் கரெக்டாக கொடுக்கலல்ல. அந்த ஆன்ட்டி மாதிரி வரல. டே ஒழுங்கா கை வைடா. கையை ஒழுங்கா வையே. அவ்வளவுதான். தம்பி, உனக்கு 5 ரூபா கஷ்டம் போடாடி. ஐயோ, இவனுங்களுக்கு சில்லறை எடுக்கிறது தாங்க முடியல என்னால். ஐயோ, இந்த மேடமா எத்தனை பேரா வருவீங்க கடைக்கு? இங்கே தான் கொடுப்பாங்க எனக்கு தெரியும். கையில் காசு இருந்துச்சா எப்படி? ஓகே. ஏண்டா மேடம், இப்போ அந்த 1 ரூபாய்க்கு நான் இங்கே தள்ளாடினுங்கிறேன். 1 ரூபாய் என்ற. ஐயோ காய்ஸ், இந்த ஹேங் ஆகிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்கள். இந்த கேமை நான் இனிமேல் விளையாடவே மாட்டேன். ஏன்னா எனக்கு கை வலிக்குது காய்ஸ். நீங்கள் பார்த்து ஈஸியாக பார்த்துட்டு போயிடுவீங்க. ஆனால் நான் தானே இங்கே கஷ்டப்படுறேன். ஓகே, ஏன் மேடம் ஒரு பொருள் வாங்கிட்டு போகிறீங்க? காய்ஸ், எனக்கு இந்த கேமே போர் அடிச்சு போச்சு. ஏன்னா ஒரு பொருளை வாங்கிட்டு போகிறவங்களாம் எனக்கு பிடிக்கல. நான் என்ன பண்ணுவேன்? பரவாயில்ல, கரெக்டான ரேட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, 1 சிசி தான் கம்மி. அந்த 1 சிசி ஏன் தான் கொடுத்தாங்கன்னு தெரில. அது எனக்கு புரியல. ஏன்னா நம்மளாம் எப்படி 1 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கவே மாட்டோம். ஆனால் இந்த மேடம், ஐயோ என்னடா கடையை மூடணும் போல். எனக்கு முடியல காய்ஸ். இது 3rd நாள், அதனால தான் 3rd பாட்டு.
சீக்கிரம்டா இங்கே உட்காந்துப்போம். கல்லாப்பேட்டிலேயே உட்காந்து போர் அடிக்குதுதான் எனக்கு. இந்த ஆடெல்லாம் வருங்களா காய்ஸ்? மேடம் மேடம் ஏன் மேடம் கரெக்டாக இருக்குது போங்க மேடம். உங்களை மாதிரி கஸ்டமர் டெய்லியும் வரணும். ஒரு பொருள் வாங்கினா கூட கரெக்டான காசு கொடுத்துட்டு போகிறீங்க பார்த்தீங்களா காய்ஸ்? நமக்கு டைம் இன்னும் இருக்குது. ஆனால் என்ன எனக்கு போர் அடிக்குது. 10 நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம வீடியோ தான் எடுத்துருந்தேன். ஓகேடா சீக்கிரம் எடுத்துனோடா. டிலீட் ஒரு கையை தம்பிடாய். சர்க்கரை அள்ளிட்டான் ஓடு. 2 சர்க்கரையை எடுத்துனான் காய்ஸ். ஓகே இவன் கார்டு கொடுப்பான் பாருங்க. சொன்னாம்ல டே ஏன்டா ஏன் சீக்கிரம் தொடு காய்ஸ். இது கம்ப்யூட்டரில் எனக்கு ஆட தெரியாது. ஐயோ ஃபோன்லேயே ஹேங் ஆகுது. அதனால என்னால் முடியல. எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. கை தான் வலிக்குது. இவர் காசு தருவார் பாருங்க. கோட் சூட் போட்டவங்களாம் என்னன்னு தெரில காய்ஸ். எப்போவுமே சூட் போட்டவங்களாம் கார்டு தருவாங்க. இங்கெல்லாம் காசு தராங்க. $1 ஏன்டா டே பிச்சைக்கார பையனே. $1 மட்டும் எடுத்துன்னு போயேன்டா காய்ஸ். என்னால் முடியல. ஏன்னா இது கஷ்டப்பட்டு இப்படி வச்சு அப்புறமா காய் இப்படி எடுத்து ஏண்டா. ஐயோ ஓகேடா போடா கிளம்புடா பைத்தியக்கார பையன். ஐயோ டேய் கேமரா அங்கே பாருங்க காய்ஸ். கேமரா நான் எதுவுமே பண்ணனாலே ஆடுது. ஆடே பாருங்க ஸ்டக்காய் ஓகே. அப்பாடா தொண்டை ஒரு செகண்ட் ஒரு மாதிரி ஆயிடுச்சு காய்ஸ். இங்கே இதை யூஸ் பண்ணும்போது தான் காய்ஸ் நிம்மதியாக இருக்குது. ஏன்னா இதில் அந்த டாட்டட் இதை வச்சு யூஸ் பண்ண தேவையில்லை. இங்கே பாருங்க அப்படியே கையை தொட்டாக்கா அப்படியே வந்துடுது. இவர் கண்டிப்பாக காசு தான் காசு தருவார். அதுவும் இந்திய என்கிட்ட அவமானப்படுத்துகிற நீ. கூட் சூட் போட்டு ப்ளூ கலர் கார்டை தரான். ஸோ ஐயோ எனக்கு ஒரு மாதிரி ஆகுது காய்ஸ். நான் இந்த வாட்டி சொன்னதில் எக்கச்சக்கமாக கரெக்டாக வந்திருக்கு. இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி வெறுப்பாகுது. ஆயில் இருக்கா? ஆயில் எவனுமே வாங்க மாட்டேங்கிறாங்க. இதில் வாங்கியிருக்காங்க. ஆன்ட்டிங்க மட்டும் வாங்கியிருக்காங்க போல். நான் சொன்ன மாதிரி வாங்குறவங்க. டேய் இப்போ தான்ட்டு அந்த ஆன்ட்டி எடுத்துகிட்டு போனாங்க. அடங்கொய்யால் காய்ஸ். இந்த கேமில் குதிக்க முடியும், ஓட முடியும், எல்லாமே பண்ண முடியும். பட் கேமரா ஆங்கிள் தான் ஒரு மாதிரி இருக்குது. மேடம் கார்டு தராங்கோ. வாங்கிட்டு அதுக்கு பக்கத்தில் இப்படி யூஸ் பண்ணிவிட்டு ஓகே கஷ்டப்பட்டு உங்களுக்காக நான் இந்த வீடியோவில் எடுத்து போகிறேன்ல, அதுக்கு ஒரு லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்களேன் காய்ஸ். பண்ணுங்களேன். ஏன் குறைஞ்சா போயிடுவீங்க. பண்ணால் ஒரு குத்தமா சார் ஒரே சாரி மேடமா லைட்டு போட்டணும் காய்ஸ். 7 மணி ஆகிடுச்சு. 7 மணிக்கு கூட லைட்டு போகலன்னா எப்படி? ஓகே மேடம் காசு ஒழுங்காக கொடுங்க. சொன்ன மாதிரியே காசு தான். இவன் சேஞ்சு வாங்கிட்டு வரத்துக்கு 2 பொருள் வாங்கிட்டு போகிறா. எனக்கு முடியல. இப்போ நான் இத்தனையும் கரெக்டாக பார்த்து எடுக்கணுமா காய்ஸ்? சாரி துப்பல் வந்துருச்சு. ஐயோ பைத்தியக்காரா எட்ரா 50 ஏண்டா 51 அந்த ஒரு சிசி ஏண்டா கூடுறீங்க? எனக்கு புரியல. உங்கள் ஊரில் ஒரு சிசி எல்லாம் எப்படி தருவாங்க எனக்கு புரியல. மேடம் கொஞ்சம் கார்டை இப்படி நீட்டுறீங்களா?
அப்படி இப்படி வச்சுக்கிறாங்க காய்ஸ். கிட்டேயே வச்சுங்கனாக்கா நான் இப்படி காய்ஸ் எடுப்பேன். எப்படி கீழே வைக்கணும்ல, கீழே வைக்க தெரியாது உங்களுக்கு. ஓகே 99. ஓ போட்டாச்சே. அடுத்து வாங்க மேடம். காசு அப்படியே காய்ஸ் சொல்லும் போதே அப்படி காய்ஸ் அப்படி பண்ணோம். எனக்கு கண்ட்ரோலே வரல காய்ஸ். உங்களுக்கு கண்ட்ரோல் நல்லா பண்ண தெரிஞ்சாக்கா அந்த வீடியோவை எடுத்து எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். போடு. இங்கே பாருங்க காய்ஸ், கேமரா ஒன்று லைட்டாக தூக்குனேன். இப்படி தூக்குனதுக்கு காசு கொடுப்பாங்க. ஓ யோ 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 எதுவுமே இல்லாத அதை பார்த்துட்டு போயிடும். என்னடா அங்கே கண்ணு கூட தெரியாடா உங்களுக்கு? அங்கே தான் எதுவுமே இல்லைன்னு தெரியுதுல, அப்புறம் என்னத்துக்கு வர நீ சத்த பையனே? எதுவுமே இல்லாத பார்த்துட்டு போகிறதுக்கு வரோம் பையன். மறுபடியும் எதுவுமே இல்லாத பார்த்துட்டு போகிறோம். டே தலை மேலேயாச்சும் போட்டு போவேன். போங்கடாங்க போங்கடா, என்னை வெறுப்பேத்தாதீங்கடா. வயசுங்க நம்ம இப்போ எல்லா ப்ராடக்டையும் போடணும். இப்போ பாருங்களேன், சொன்ன மாதிரியே 100% வந்திருக்கா. இப்போ நான் எல்லாத்தையும் ஒன்று ஆர்டர் போடுறேன். இன்னும் அதுக்கு வரல, பட் நமக்கு நிறைய ப்ராஃபிட் தான் காசு இருக்கும். 9 மணி ஆயிடுச்சா காய்ஸ்? 9 மணி ஆயிடுச்சா, அதனால் நம்மளால் ப்ராடக்டை வாங்க முடியாது. நம்ம ஃபர்னிச்சர் உங்களுக்கு காட்டுறேனுங்க. நீங்கள் பாருங்கள், இதை நான் வாங்கலான்னு இருக்கேன் காய்ஸ். இதுதான் காய்ஸ் நான் வாங்கலான்னு இருக்கேன். பட் எனக்கு அது மூளையில் வைக்கிறதுக்கு வசதியாக வருமானு தெரில. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜை வாங்கிடலாம் காய்ஸ். ஃப்ரிட்ஜெல்லாம் இருக்கட்டும், அதையே வாங்கிடலாமா பேசாமல்? நம்ம இன்னும் இதுவே வாங்கலை காய்ஸ், நம்ம லைசன்ஸே வாங்கலை. அதுக்குள்ளே நம்ம எப்படி இது வாங்குறது எனக்கு புரியல. நம்மளுக்கு ஏற்கனவே அதில் நிறைய இடம் இருக்குது. லைசன்ஸுக்கு $200 கேட்குறாங்க. பரவாயில்ல, இதோட நம்ம இந்த நாளை முடிச்சுப்போம். நாளை முடிக்க போகிறேன். காய்ஸ், இதோட நம்மளும் இந்த கேமை முடிச்சுப்போம். இதோட அடுத்த பார்ட் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்னு பார்க்கலாம். நிறைய வந்திருக்கு காய்ஸ். $133 அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அதில் $8.32 போயிருக்கு. அதுக்கப்புறமா காப்பியம் டோட்டல் ப்ராஃபிட் வந்து காய்ஸ் நம்ம டோட்டல் ப்ராஃபிட் வந்து $1.25.57 சிசி. ஓகே காய்ஸ், இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். பாய் 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 பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.